ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி 6ஆம் வகுப்பு 4வது இயல் தான் பார்க்குறோம். கண்ணென தகும் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. இதில் வந்து நிறைய கல்வியின் சிறப்புகள் தான் இருக்கும் இந்த 4வது இயலில். ஃபஸ்ட்டு வந்து செய்யுள் மூதுரை. மூதுரை எழுதுனது யாருன்னு நமக்கு தெரியும், ஔவையார். அவங்க வந்து ஔவையார்லேயே நிறைய பேர் இருக்காங்க. பிற்கால ஔவையார், அப்புறம் சங்ககால ஔவையார்னு சொல்லிட்டு 2-3 பேர் இருக்காங்க. ஆத்திச்சூடி எழுதுன ஒரு ஔவையார். ஒரு சிலர் நான் இப்போ வரைக்குமே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஔவையாருங்கிறது எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். சரி, ஓகே. இதில் என்ன சொல்ல வராங்க? மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறத வந்து மூதுரைன்னு சொல்கிறாங்க. கல்விக்கு எல்லை இல்லை. மனுஷங்க வந்து ஃபஸ்ட்டு பிறந்ததில் வரையும் இறுதி வரை வந்து கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி வந்து மனுஷனை வந்து உயர்த்துது. கல்வியும் செல்வமும் இப்போ எப்படி நம்ம வந்து மாடு செல்வமாக கருதுகிறோம், வீடு, இடம், காரு, பைக்கு, அந்த மாதிரி கல்வியும் வந்து செல்வமாக கருதக்கூடியது. அது வந்து பிறருக்கு தந்தாலும் குறையாமல் இருக்கும். பிறரால் கைப்பற்றவோ அழிக்க முடியாது அப்படின்னு அதோட சிறப்பை சொல்கிறாங்க. இதில் வந்து மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கி அப்படின்னா, இப்போ ஒரு மன்னனையும் நல்லா ஒரு கற்றவரையும் 2 பேர்த்தையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்தோம்னா, மன்னன் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மட்டும்தான் அந்த மன்னர் பற்றின சிறப்பு தெரியும். ஆனால் கற்றவர்களுக்கு அப்படி இல்லை. உலகத்தில் எங்கே போனாலும் அவர்னால் இருக்க முடியும். ஃபஸ்ட்டு அவரால் வாழ முடியும். அப்புறம் அவரோட திறமை வச்சு மேலும் சிறப்படைய முடியும் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் என்னோடய கான்செப்டில். இதுதான் மீனிங், சரிங்களா? எழுதுனது ஔவையார். மாசற கற்றோன் அப்படின்னு என்ன? கற்றுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. குற்றம் இல்லாமல் கற்றுக்கிறது தான் பெரிய விஷயம். மாசற. சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம்னா நாடு, மன்னருக்குன்னா மன்னனுக்கு. அதுதான் சொல்கிறாங்க. மன்னனுக்கு வந்து தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறாங்க. இந்த நூலோட ஆசிரியர் வந்து ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இதில் போன தடவை என்ன கேட்டாங்கன்னா நல்வழி. நெறினா நம்ம ஆக்சுவலாக என்ன எடுப்போம்? நெறினாலும் வழிங்கிற ஒரு பொருள் தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா குரூப் 4ல் ஔவையார் எழுதாத நூல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நன்னெறி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரி, இது இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேறு ஆப்ஷனை ஞான கண்ணாடியும் ஞான பொருள்னு தெரில அது போட்டு வந்தேன். ஆக்சுவலாக நன்னெறி வேறு, வழி அப்படிங்கிற நூல் எழுதுனது வேறு, சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நல்லாவே பார்த்துக்கலாம். மூத்தோர் கூறும் அறிவுரை. இதில் வந்து 31 பாடல்கள் இருக்குது, சரிங்களா? 31. சரி, நெக்ஸ்ட்டு வந்து மாணவர்கள் நூல்களை வந்து மாசற கற்றல் வேண்டும். இடமெல்லாம் மாசு கூட்டல் உர மாசற மாசுர. சாரிங்க, இது தப்பு. மாசு கூட்டல் குற்றம் இல்லாதவர், சிறப்புடையார், துன்பம் வெல்லும் கல்வி. இது வந்து ஒரு சினிமா பாட்டு தாங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாவே வரும். ஒரு பாட்டி பாடுற மாதிரி வாய்ஸ் இருக்கும். எழுதுனது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தூற்றும்படின்னு இளம்படி, மூத்தோர்னு பெரியார். இதில் பெருசாக இதில் பார்த்துங்களா? நெறி போன டைம் சொன்னேன் பார்த்தீங்களா? நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல். இதெல்லாம் ஒரு அறிவுரை மாதிரி ஒரு பாட்டில் சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க. ஆனால் இந்த லைன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2-3 டைம் பழைய பாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 2-3 டைம் கேட்டிங்கனாவே உங்களுக்கு மெமரி ஆயிரும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுறாரு. திரை இசை பாடல் வந்து உழைப்பாளிகளோட உயர்வை பற்றி போட்டுனவர் இவர் தான். அதே வந்து நாட்டுப்புற இதில் வந்து மக்களின் எளிய நடையில் வந்து எழுதுனது வந்து அவர் வந்து உடுமலை நாராயண கவி, சரிங்களா? அவர் பகுத்தறிவு கவிராயர், இவர் மக்கள் கவிராயர். எதனால மக்கள் கவிஞர்னு சொல்கிறாங்கன்னா, திரை இசை பாடல் வந்து உழைப்பாளிகளோட உயர்வை வந்து போட்டுறாரு, சரிங்களா? அதனால எளிய தமிழ்லேயே சமூக சீர்திருத்த கருத்துக்கள் வந்து இது வெளியிடுவார். பாருங்க, இது நமக்கு படித்தாவே வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம், அது அந்த கடமை தான் நமது செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓல்டு புக்கில் வரும். அது இவரது எழுதுனது. நம்ம நியூ புக் பார்த்துட்டு கன்ஃபார்மாக நம்ம நியூ புக் பார்க்கலாம், சரிங்களா? ஓகேங்க. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் யார் சொல் பேச்சு கேட்கணும்? மூத்தோர் சொல் பேச்சு தான் கேட்கணும். பொருள், கை கூட்டல் பொருள், மானமில்லா. அவ்வளோதாங்க. கல்விக்கண் திறந்தவர். இது ஒன்றும் இல்லைங்க, காமராசர் பற்றினது தான். ஒரு நிகழ்வு 1, 2, 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க.
இதில் வந்து ஒரு நிகழ்வு நடக்குது. ஒரு சிறுவன் ஒரு சின்ன பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். "ஏன் தம்பி நீ பள்ளிக்கூடம் போகலேன்னு?" கேட்குறப்போ, பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லை. எங்கள் ஊர் வந்து நீங்கள் எல்லாரும் படிப்பீங்களா? அப்போ பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் படிப்பீங்களான்னு கேட்குறாங்க. படிப்புமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஊர்தோறும் பள்ளிக்கூடங்கள் திறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்புறம் நிகழ்வு 2 சரி ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. எல்லா குழந்தைகளும் வர வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பள்ளி விழாவில் போய் கலந்துக்கிட்டாரு. அதில் வந்து படிப்பறிவு இருந்தால் தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவே நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. குழந்தைகள் எவ்வளோ தூரம் நடந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1, 3, 5 ஆரம்ப பள்ளி, தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி இதெல்லாமே வந்து 1, 3, 5 தூரத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்வு 3ல் வந்து தேசிய கொடியேற்ற வந்து அவர் பள்ளி நிகழ்ச்சியில் வந்து கூப்பிட்ருக்காங்க. அப்போது அந்த டைமில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பையன் வந்து கீழே விழுந்திருக்காங்க. என்னென்னு பார்க்கும்போது அந்த பையன் வந்து காலைல எதுவும் சாப்பிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால வந்து படிக்கும் மாணவர்கள் அங்கே ஸ்கூலுக்கு படிக்க வர மாணவர்களுக்கு ஒரு வேளையாவது நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காரு. எல்லாமே வந்து ஒவ்வொரு இன்சிடெண்ட் மூலிமா தான் இவரே கற்றுருக்கிறாரு. அப்புறம் நிகழ்ச்சி 4 பரமக்குடி தரைப்பாலத்தை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து அங்கே உடன் வந்த கல்வி அதிகாரிகிட்ட வந்து பேசுகிறாரு. ஏன்னா இந்த காட்டாற்றில் வந்து தண்ணீர் போகிறது இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க அப்படின்னு கேட்கும்போது மழைக்காலத்தில் வந்து மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ரூல்ஸ் படி என்ன, 1 மைல் தூரத்துக்கு ஆரம்பப்பள்ளி, 3 மைல் தூரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு தடவை தொடக்கப்பள்ளி அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரூல்ஸையும் மீறி இங்கே ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க சரிங்களா. அதாவது அந்த அளவுக்கு இவர் வந்து கல்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு யார் நம்மளுடைய பெரியார் வந்து காமராசரை வந்து பாராட்டியிருக்காரு. அவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் நமக்கு தெரியும். கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவார், கர்ம வீரர், படிக்காத மேதை அப்படின்லாம் வந்து படிச்சிருப்போம். அப்புறம் கருப்பு ரோஜான்னு படிச்சிருப்போம். காமராசரோடைய கல்வி பணிகள் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா காமராஜர் வந்து முதலமைச்சராக வந்து பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளி வந்து மூடியிருக்காங்க. பார்த்துக்குங்க நல்லா 6000 தொடக்கப்பள்ளி சரிங்களா. 6000 தொடக்கப்பள்ளி மூடியிருக்காங்க. அதை உடனடியாக வந்து திறக்கிறதுக்கு ஆணை விட்டுட்டு மாநிலம் முழுதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிற சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினவர் இவர் தான். பசியின்றி படிக்க வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இதை மாற்றி தான் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1982 சத்துணவு திட்டமாக கொண்டு வருவார் சரிங்களா. அடுத்தது எல்லாருமே ஒரே மாதிரி இப்போது கொஞ்சம் எக்கனாமிக்கலாலாம் வளர்ந்துருப்பீங்க வந்து நல்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்க. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் அவங்களாம் வந்து ஓரளவுக்கு லோவாக ட்ரெஸ் போட்டு வருவாங்க. இதெல்லாம் பாகுபாடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சீருடை திட்டத்தையும் இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது மாணவர்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் போகும்போது பொறியியல் மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் பிஎட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து புதுசாக தொடங்கி வச்சார். தமிழ்நாட்டில் வந்து பல கிளை நூலகங்களையும் லைப்ரரியும் தொடங்கிக்கிறாரு. கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை இவர் தான். மதுரை பல்கலைக்கழகம் தான் வந்து இவருக்கு மதுரை பல்கலைக்கழகம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எப்படி சென்னை யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இது காமராசர் யூனிவர்சிட்டி மதுரை ஓகேங்களா. எங்கேன்னு கேட்பாங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1976 வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கு. அம்பேத்கருக்கு வந்து 1990 சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்தது இவர் வாழ்ந்த சென்னை இல்லம் வந்து விருதுநகர் இல்லம் ரெண்டுமே வந்து அரசுடைமையாக்கப்பட்டு நினைவில்லமாக இருக்குது. மெரினா கடற்கரையில் இவரோட சிலை இருக்குது நமக்கு தெரியும். அது பக்கத்தால் எம்ஜிஆரோட சமாதி இருக்குது. ஓகே. அடுத்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து காமராசர் பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. சென்னை உள்நாட்டு விமான நிலையம் சரிங்களா. விமான நிலையம் காமராசர் வந்து ஃப்ளைட்டில் பறக்கிறாரு அப்படின்னு ஞாபகம். அப்புறம் 2/10/2000 இது ஈஸியாக டேட் வச்சுக்கலாம். அக்டோபர் 2 என்னது காந்தியோட பிறந்தநாள், காமராஜருடைய இறந்த நாள். அக்டோபர் 2, 2000 வந்து இவரோட பர்த்டே டேட் சொல்லுங்க பார்க்கலாம். ஜூலை 15, 1903 ஓகேங்களா. அண்ணாவுக்கு வந்து 1909. இதெல்லாம் அடிக்கடி நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து வந்து பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு உரிய காரணம் வந்து ஆடு மேய்க்க ஆள் இல்லையா, இல்லை ஊரில் பள்ளிக்கூடம் இல்லையா, என்னது ஊரில் வந்து பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்ல வந்து பிரிச்சலும்னா பசி கூட்டல் இன்றி, படிப்பறிவுனா படிப்பு கூட்டல் அறிவு, காடு கூட்டல் ஆறு காட்டாறு. அவ்வளோதாங்க. அடுத்தது நூலகம் நோக்கி, இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ அண்ணாவுடைய நூற்றாண்டு முன்னிட்டு தான் வந்து இந்த நூலகத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க 2010. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை. அப்போது நூற்றாண்டுனா இவருடைய 100வது பிறந்தநாள் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், 1909 தான் இவர் வந்து பிறந்திருப்பார் அப்படின்னு. ஓகேங்களா. செப்டம்பர் 15 17 அண்ணாவோட பிறந்தநாள் கரெக்டாக சொல்லுங்கள். செப்டம்பர் 15 யாருது, செப்டம்பர் 17 யாருது அப்படிங்கிறது எனக்கு கீழே சொல்லுங்கள். ஒரு க்ளூ வந்து சொல்கிறேன். செப்டம்பர் 15 வந்து உலக மக்களாட்சி தினம். சரிங்களா. இதை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கம்பைன் பண்ணி படித்தா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து சீனா. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவிலேருந்து இருக்குது. 2வது வந்து நம்மளுடைய இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். சரிங்களா. இந்த எஸ்ஆர் அரங்கநாதர் அப்படிங்கிறது யாருன்னா, நூலக விதி, அதாவது லைப்ரரிக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விதியெல்லாம் உருவாக்கியிருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த எஸ்ஆர் அரங்கநாதன். அதனால வந்து இவர் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து தரைத்தளம் ஃபஸ்ட்டு மொத்தம் 8 ஃப்ளோர், தரைத்தளத்தையும் சேர்த்து 8 இருக்குங்க. சாரிங்க, 8 அடுக்கு, தரைத்தளத்தோடு சேர்த்து 8 அடுக்கு, 8 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இப்போல்லாம் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னே தெரியாது. ஸோ நம்ம எல்லாருமே படித்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பிரெய்னி, அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பார்வை குறைபாடு உள்ளவங்க வந்து பிரெய்லி நூல்களை தான் வந்து படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து தரைத்தளத்துலேயே இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு குறைபாடு கண் பார்வை இல்லாதனாட்டி மேலெல்லாம் போக முடியாது, சிரமப்படுவாங்கன்றக்காக தரைத்தளத்தில் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒளிபட குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன அப்படின்னு போட்டு நிறையா போட்டு வச்சுருக்காங்களா. சரி, ஓகே. அடுத்தது நகரும் படிக்கட்டு, எஸ்கலேட்டர். எலவேட்டர்னால் மின் தூக்கி. எஸ்கலேட்டர் அப்படின்னா நகரும் படிக்கட்டு. அடுத்தது முதல் தளத்தில் வந்து குழந்தைகளுக்கு சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. சரிங்களா. முதல் தளம், தரைத்தளம்ங்கிறது தான் கிரவுண்ட் ஃப்ளோர். சரிங்களா. அது வந்து நிலத்தோடு சேர்த்திருக்கு பார்த்தீங்களா. இருங்க, உங்களுக்கு நான் ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போது தரைத்தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு என்னென்னா, இங்கே பாருங்கள், இதுதான் தரைத்தளம். இப்போது ஒரு பில்டிங் இருக்குது, கீழே இருக்குது பார்த்தீங்களா, தரையோடு சேர்ந்து இருக்கிறதா தரைத்தளம். இது தரைத்தளம். இதில் இருக்கிறதா நம்மளோட இந்தியனோட இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்டு ஃப்ளோர். ஆனால் அமெரிக்கனில் வந்து இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கணக்கு இப்படியே வச்சுட்டு போவாங்க. ஆனால் நம்ம பொறுத்தளவுக்கு அப்போது இது கீழே தரைத்தளத்தோடு தானே சேர்த்து 8. அப்போ இது மட்டும் இல்லாமல் மொத்தம் 7 அடுக்கு இருக்குது. சரிங்களா. அப்போ இந்த பில்டிங் வந்து பார்க்கலாம். இது கீழே ஒரு தரைத்தளமா, அப்போது 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஓகேங்களா. அப்படி தான் ஞாபகம் வச்சுருப்பேன். அங்கே மொத்தம் 8 இருக்குங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு தரைத்தளத்தில் பிரெய்னி நூல்கள்ஸ்லாம் இருக்குது. அடுத்து கீழே தரைத்தளம். அடுத்து ஃபஸ்ட்டு தளத்தில் என்ன இருக்குது, குழந்தைகளுக்கான சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. அங்கே வந்து செயற்கை மரம்லாம் இருக்குது. அழகாக அந்த இதில் பிக்சரில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில், அதை தான் சொல்கிறாங்க. சரி, அப்படியே போயிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். அங்கே என்ன இருக்குது, ஸ்ட்ரைட்டாக வந்து 7ஆம் தளத்துக்கு போயிட்டு அங்கே 7ஆம் தளத்தில் ஒரு குட்டி நூலகம் வந்து செயல்பட்டுருக்குது. அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம் 1869 ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே வந்து பழமையான ஓலைச்சுவடிகளில் வந்து சேர்த்து வைக்கிறாங்க. இந்த தளத்தில் வந்து அது மட்டும் இல்லாமல் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள் எல்லாமே இருக்குது. என்னது, வரலாறு, புவியியல், சுற்றுலா எல்லாமே இருக்குதுங்களா. சரிங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குது, தரைத்தளத்தில் வந்து சொந்த நூல் படிப்பகம், பிரெய்னி நூல்கள் இருக்குது. சரி, அது வந்து நமக்கு தெரியும். முதல் தளம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தோடனே குழந்தைகளுக்கான பிரிவு தான், பருவ இதழ்கள்லாம் இருக்குது. குழந்தைகளுக்கு அடுத்தது, குழந்தைகள் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். குழந்தைகளுக்கு அடுத்தது தாய்மொழி தான் முக்கியமாக, தமிழ் நூல்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 3வது தளத்தில் வந்து தமிழில் வந்து இப்போது கணினியும் வந்து புகுந்துருச்சு பார்த்தீங்களா.
அப்போ அந்த கணினியும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து அரசியல் தத்துவம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். தேர்டு முடிஞ்சுங்களா? 4th வந்து வணிகவியல், சட்டம், கல்வி, பொருளியல்லாம் வச்சுக்கலாம். 5ன்னு வரும்போது மேக்ஸிமம் கணிதம் எதில் வருது? பிஎஸ்சியில் வருது, சயின்ஸில் வருது. அப்போ அறிவியல் இதில் வருது, மருத்துவம். எப்படி வச்சுக்கலாம். அப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் போக மீதி என்ன கோர்ஸ் இருக்குது? இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், திரைப்படக்கலைத்துறை இருக்குது. அது 6ஆம் தளம். 7ஆம் தளத்தில் வரலாறு சுற்றுலாலாம் இருக்குது. 8வது தளத்தில் என்ன இருக்குது? கல்வி தொலைக்காட்சி, நூலகத்தோட ஆஃபீஸ் இருக்குது. லாஸ்ட்டில் வந்து தான் நூலகத்தோட ஆஃபீஸும் கல்வி தொலைக்காட்சியும் செயல்பட்டுருக்குது. இவ்வளோதாங்க ஷார்ட்கட்ஸு. நூலகத்திலலாம் யார் படித்து உயர்ந்தாங்க? அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இவங்கெல்லாம். சிறந்த நூலகர்களுக்கான விருது எஸ்ஆர் அரங்கநாதன் விருது வழங்கிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற நூலகத்தில் எடுத்து செல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. தமிழக அரசு நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கியிருக்கு. எந்த ஆண்டுன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இணை எழுத்துக்கள்னால் ஒன்றும் இல்லைங்க. மெல்லினத்துக்கு அப்புறம் அதுக்கு இனமான வல்லின எழுத்துக்கள் தான் தொடரும். நம்ம ஆப்போசிட்டாக பார்க்கலாம். இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம். அடுத்தது இ இர், இல் யு, இல் இல், இர் இன். அது அப்படியே ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு மெல்லினம் வரும், அதுக்கப்புறமா தான் மெல்லினம் வரும், அதுக்கப்புறம் தான் வல்லினம் வரும். இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் இந்த எழுத்து வரும் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு நான் இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அடுத்து அ இக்கு என்னென்ன எழுத்துலாம் இருக்குது? அ ஆ இ உ ஏ ஐக்கு ஐ ஈ, அவ்வுக்கு அவ்வு, அக்குக்கு மட்டும்தான் இன எழுத்துக்கள் இல்லைங்க. சரிங்களா? இது அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. மெல்லினத்துக்கான இன எழுத்து இடம்பெறாது. இஞ்சு மெல்லினம், ங்கன நம்மன. இன்னுக்கு என்ன இன எழுத்து? இப்பு தானே. இன்னுக்கு இட்டுங்க. ஆனால் இதில் என்ன இருக்குது? நீயே இருக்குது. அப்போ இதுதான் இதில் இல்லை. இம்பு இப்பு இம்மு, இத்து இந்து, இச்சு இஞ்சு. ஆனால் இது மட்டும் வேறுபட்டிருக்கு. தவறான சொல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. வென்றான் இது தப்புங்க, இந்த ரா தான் வரும். தென்றலுக்கு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ராக்கு முன்னாடி 2 சுழி இன்னு தான் வரும், இந்த டாக்கு முன்னாடி 3 சுழி தான் வரும், 3 சுழி தான் வரும். அப்போ இந்த 2 சுழிக்கு முன்னாடி இந்த டி தான் வரும், மண்டபம் முன்னாடி இந்த இன்னு தான் வரும். அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பிழை இல்லாமல் எழுதலாம். அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. அவ்வளோதாங்க, இந்த பாடம் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அகரவரிசை எஜுகேஷன்னா ப்ரைமரி ஸ்கூல், ஹையர் எஜுகேஷன்னா மேல்நிலைப்பள்ளி, நூலகம், எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு, இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. மின் தூக்கினா லிஃப்ட், இது மட்டும்தான். அப்புறம் மேகசின்னா மின் இதழ்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கேட்ட கொஷனுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.